ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் உங்கள் சிம்பிள் மேக்கப் லுக் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு நாங்களே மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிள் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு அழகான மேக்கப் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம மேக்கப் பண்ணுறதே வெளியே தெரியக்கூடாது, பட் பார்க்குறதுக்கு லுக் சூப்பராக இருக்கணும். அந்தமாக கொஞ்சம் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காகட்டும் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்னோட ஒரிஜினல் ஸ்கின் டோனில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, சரிங்களா? எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணல. ஸோ இது என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோனு. ஃபஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசிங்க்கு இந்த ஸ்பான்ஸ் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இது 115 ரூபா தான். சூப்பராக இருக்கும், சரிங்களா? எந்த டைப் ஸ்கின்னுக்கும் இது சூட்டபிள் ஆகும். இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கேப் விட்டு அடுத்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு செட் ஆகும். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன் சுகரில் இருந்து. இது நம்மளோட சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக லாக் பண்ணிடும். ஸோ நம்மளோட மேக்கப் ஃபினிஷ் ஆகுறப்போ ஒரு நல்ல கிளாஸி லுக்கும் ஈவன் டோனும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் நான் கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பிளாக் சர்க்கிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து நான் நேராக ஃபவுண்டேஷனுக்கு போயிடுறேன். நான் எப்பயுமே ஃபிட்மியில் 340 கேப்பச்சினோ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு சின்ன பம்பு மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் கையில் தான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் ஏன் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாட்டையுமே பிளெண்டர் அதெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து நார்மலாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நான் பிளெண்டிங்க்கு ப்ரஷஸ் யூஸ் பண்ணலை. அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செட் பண்ணுறதுக்கு பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே காம்பேக்டு லூஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வீட்டில் இருக்கிற நார்மல் ஸ்பான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ஐப்ரோ ஃபில்லிங்ஸ் போயிடலாம். நான் ப்ரௌன் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்கான ஐப்ரோஸ் தான். ஸோ ப்ரௌனுன்றப்போ நேச்சுரல் லுக் கிடைக்கும். உங்களுக்கு ஐப்ரோஸே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணலாம். ஐப்ரோ போடுறதுல ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரஷஸ் நம்ம ஸ்கின்ல படவே கூடாது. அந்த ஹேரில் மட்டும் படுற மாதிரி நம்ம போடுறப்போ நல்ல நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். பாருங்கள், போட்டதுக்கும் போடாத ஐப்ரோ சைட்ஸும் ரெண்டுமே நீங்கள் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா ஸ்கின்னை பிடிச்சி அழுத்தாமல் லைட்டாக நம்ம போடணும். நான் ப்ரௌன் ஷேடு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிளாக் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் ஐ லைனர் போட்டுக்கலாம். நான் ஓன் யூஸ்க்காக டேஸ்லர் தான் போடுறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்கிட்ட டேஸ்லர் தான் இருக்கும். இதுலேயே நம்ம அழகாக ஒரே லைனில் போட்டு முடிச்சிடலாம். விங்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அஃபோர்டபுள் தான். எல்லாருமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அது போட்டோன்னே ஒரு கண்ணுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சுகர்லேருந்து காஜல் எடுத்துக்கிறேன். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்குது கண்ணில். மற்ற பிராண்ட்ஸ் ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக கண் எரியிற மாதிரி இருக்கும். இது எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் காஜலும் அப்ளை பண்ணிட்டேன். நான் ஐ ஷேடோஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா இது ரெகுலராக நாம் போட்டுக்கிற மேக்கப். டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறது அப்படின்றதுனால ஐ ஷேடோஸ் போடுறப்போ ரொம்ப ஹார்டாக தெரியும். அடுத்தது சுகர்லேருந்து நான் மஸ்காரா எடுத்திருக்கேன். என்னோடய ஐ லேஷஸ் நார்மலாகவே நீளமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுவும் போட்டுக்கிறேன், மஸ்காராவும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் கண்ணோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக ஹார்டாகவும் இருக்காது, நம்மளுக்கு நேச்சுரல் லுக்காக இருக்கும். ப்ளஷ்ஷு ரெகுலர் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக நான் ஒரு டச்சப் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட டார்க் கலர் லைட் கலர் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் கலர் போயிடுறது ரொம்ப பெட்டர். என்னோட இப்போ ரூம் லைட்டிங்க்கு கொஞ்சம் டார்க் கலர் நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் டார்க் கலர் தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். பட் நீங்கள் ரெகுலராக நேச்சுரல் லுக் கொடுக்கணும் அப்படின்னா லைட் கலர் போயிடுறது ரொம்ப பெட்டர். நான் முடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடுத்து லாஸ்ட்டாக ஃபோட்டோஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் ஃபில்ட்ரு போட்டு ஃபோட்டோ எடுக்கலை, நேச்சுரல் லுக்கில் தான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக ஒன்றும் ஹார்டாக தெரியாது. நீங்கள் லிப்ஸ்டிக் ஷேடு மட்டும் கொஞ்சம் கலர் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த லுக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மினிமம் ஒரு 5000க்குள்ளேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ரெகுலர் யூஸ்க்கு. எனக்கு ரெகுலராக மேக்கப் பண்ணிக்க பிடிக்கும், ஆனால் மேக்கப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி நேச்சுரல் லுக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் மேக்கப் போட்டிருக்க மாதிரியே தெரியாது, பட் உங்களோட லுக்கை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது கூட வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் ரொம்ப லைட் ஷேட் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு அழகான ஒரு லுக் கொடுக்கும். ஃபில்டரே இல்லாமல் நான் வந்து ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன், அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, பாய்.